நான் இன்னைக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கேன், புழுங்கல் அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை அரைச்சிக்கணும் மாவா. அப்புறம் இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஆவியில் வேக வச்சுக்கணும். காட்டுறேன் பாருங்கள். குக்கரில் தண்ணி ஊற்றி 2 இட்லி தட்டு வச்சுட்டு அது மேலே துணி போட்டு ஈரம் பண்ணி போடணும். துணியை போட்டு அதில் மாவு போட்டு நல்லா மூடிடுங்க. வெயிட்டு போடாமல் மூடி ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும் மாவை. அதுக்கப்புறம் மாவு பிசையணும். கொழுக்கட்டை 10லேருந்து 15 நிமிஷம் ஆவியில் வேகணும். வேகட்டும், அப்புறமா பார்க்கலாம். மாவு வெந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம் கொழுக்கட்டைக்கு. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. ஏலக்காய் பவுடர் போட்டோம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க தேங்காய். வெல்லம் கரைச்சி வச்சிருக்கிறத ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசங்க, இல்லைன்னா தண்ணி ஆகிடும். நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன். மாவு பிசைஞ்சாச்சு. இதுதான் கொழுக்கட்டை பிடிக்கலாம் வாங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். 2 தட்டு வச்சிடலாம். அப்போ தான் தண்ணி கொழுக்கட்டைக்கு வராது. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் பிடிங்க. ஷேப்பு சைஸ் எல்லாம் உங்கள் விருப்பம். மொத்தம் கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சு வெயிட்டு போடணும். வெயிட்டு போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அப்புறம் பார்க்கலாம். கொழுக்கட்டை வந்துடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ சூடாக இருக்கும்போதே தனித்தனியாக எடுத்துடணும், இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கின்னு ஜாம் ஆகிடும். இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். மொத்தத்தையும் எடுத்துடலாம் குக்கரில் இருந்து. சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க.